நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர் இன்றைக்கு அடைந்திருக்கிற உயரம் அது யாரோடும் அளவிட முடியாத உயரம். எப்படிப்பட்ட சக்தியை எதிர்த்து நேற்று வென்றிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். சாதாரண சக்திகள் அல்ல, எதிரி சாதாரண எதிரி அல்ல. இன்றைக்கு இந்தியாவையே கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைத்ததையெல்லாம் செய்கிறார்கள். அவர்கள் ஒரு முயற்சியை எடுத்து அதில் தோற்று போனார்கள் என்றோ பின்வாங்கினார்கள் என்றோ சொல்ல முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நினைத்ததை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ப ஒரு அதிகாரத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறார்கள். எங்க போனாலும் அவங்களுக்கான ஆள் இருக்கும். அவங்க சொல்லாமலேயே அவங்களுக்காக வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இப்படி சுற்றி சூழ ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நினைத்ததையெல்லாம் சாதித்துக் கொண்டிருக்கிற ஒரு குரூப். ஆனால் அவர்களின் பாச்சா பலிக்காத ஒரே இடம் தமிழ்நாடு. தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். ஏன் கூட்டணி கட்சிகள் இவ்வளவு உறுதியோ நிக்கிறோம்? ஏன் காங்கிரஸ் கட்சி நிக்குது? ஏன் விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறோம்? ஏன் மதிமுக நிற்கிறது? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று கூட அங்கே அசையாமல் இங்கே அசையாமல் எக்குக்கோட்டை போல தளபதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி ஏன் நிற்கிறோம் என்பதற்கு விடைதான் நேற்று கிடைத்த விடை. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூட்டணியிலிருந்து ஏதாவது ஒரு கட்சியை கழட்டலாமா அல்லது இன்னும் 4 கட்சியை கழட்டலாமா என்று முயற்சி செய்தார்கள். அங்கே போகலாம், அதிமுக தான் பிஜேபியோட இல்லை, இங்கே போகலாம் அங்கே போகலாம்லாம் சொன்னாங்க. நினைத்து பாருங்கள், அங்கே போயிருந்தால் என்ன இருக்கும்? அதிமுக இன்றைக்கு இப்படி உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதா? இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொள்கை ரீதியில் உறுதி காட்டுகிறாரா? இப்படி ஒரு உறுதியை அதிமுகவிடம் பார்க்க முடிகிறதா? அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறோம் என்று யார் அறிவிக்கிறார்? அதிமுக தலைமை அறிவிப்பதற்கு முன்னாலேயே பிஜேபி தலைமை அறிவித்து விடுகிறது. இவங்க முடிவு அவங்க அறிவிக்கிறாங்க. இப்படி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை நோக்கி யார் போவா? யாரும் போக மாட்டாங்க. ஏன் இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்றால் கொள்கை உறுதியாக இருக்கிறது.